வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடை உற்று நோக்குகிற ஒரு முக்கியமான அரசியல் மற்றும் திரையுலக மோதலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆகிய இருவருக்குமான அரசியல் யுத்தம் இப்போ அவங்களோட ரசிகர்களுக்கு இடையே சைபர் வாராக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றுதான் நம்ம கூற வேண்டும். கடந்த சில நாட்களாகவே சமூக ஊடகங்களான எக்ஸ் பக்கங்கள், பேஸ்புக் பக்கங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராமில் விஜய் ரசிகர்கள் அண்ணன் சீமானையும் மற்ற மூத்த திரைத்துறை பிரபலங்களையும் மிகவும் இழிவான ஒரு முறையில் அநாகரிகமான வார்த்தைகளாலும் பேசி வசைப்பாடி வந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். இதை அனைவருமே நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் போனால் நிச்சயமாக நம்ம பார்த்திருப்போம். இதை பார்த்து கொந்தளித்த சீமான் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்து, தம்பி விஜய் மேலேயே நான் சைபர் கிரைம்ல புகார் அளிக்கலாமா என்று யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அதிரடியான அணுகுண்டை வீசியிருக்கிறார் என்றுதான் நம்ம கூற வேண்டும். ஏன் அப்படின்னா, விஜய்க்கு சார்பாக அவர் பேசாமல் அவர்தான் துண்டி விடுகிறார் என்கிற மாதிரி இவர்கள் வந்து அனைவரையுமே கேலியும் அனைவரையுமே நக்கலாகவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சீமான் அவர்கள் சொல்லாமலும் சொல்லி, விஜய் அவர்கள் மேல் இந்த மாதிரி நான் வந்து சைபர் கிரைம்ல கேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல்களை சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இது சாதாரணமான ரசிகர்களின் சண்டைகள் மட்டும் கிடையாது. இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் உள்கொட்டு இருக்கு அப்படின்னு சீமான் தரப்பு நம்பிக்கொண்டும் இருக்கிறது. அண்ணன் சீமான் தனது பிரஸ் மீட்ல பேசும்போது, நான் தம்பி விஜயை தம்பியாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் அவரோட ரசிகர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் இணையதளங்கள்ல போடுற கமெண்டுகளும் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே எல்லையை கடந்து போய்கொண்டு இருக்கிறது. எல்லாமே ஒரு அளவுக்குத்தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். என்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் பல மூத்த தலைவர்களையும் நடிகர்களையும் இவங்க இழிவாக பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். தம்பி விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகிட்டாரு. அப்படி இருக்கும்போது தங்களோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டியது அவரோட தார்மீக கடமை கிடையாதா? அவங்க தப்பு செய்யும் போது ஏன் அமைதியாக இருக்காரு? அவரோட மௌனம் இந்த சைபர் அத்துமீறல்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி இருக்கு. இதனால தான் இந்த அவதூறுகளுக்கு காரணமாக நிர்வாகிகளை தடுக்காத விஜய் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கலாமா என்று சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கார். சீமானின் இந்த பேச்சு சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவி கொண்டிருக்கும் தான் கூற வேண்டும். தாவேகா மற்றும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு இடையே கமெண்ட் செக்ஷன்ல உலக போரையே உருவாக்கி கொண்டும் தான் இருக்கிறது. இதை அனைவருமே பார்த்திருப்போம். இந்த மோதலோட பின்னணியை பார்த்தோம்னா, தேர்தல் களத்துல நாம் தமிழர் கட்சி பல வருடங்களாக கட்டமைச்ச வாக்கு வங்கிகளையும் தமிழ் தேசிய கொள்கைகளையும் தாவேகாவின் வருகை தட்டி பறிக்க பார்க்கிறது அப்படின்ற ஒரு அரசியல் பதற்றம் இரண்டு தரப்பிலையுமே இருந்து கொண்டும் இருக்கிறது. குறிப்பா விஜய் ரசிகர்கள் தங்களது தலைவரை அடுத்த முதல்வர் அப்படின்னு கொண்டாடும் போது சீமான் தரப்பு அவங்களுடைய கொள்கை முரண்பாடுகளை விமர்சித்து பேசி கொண்டு மாறார்கள். இதனால தான் கடுப்பான விஜய் ரசிகர்கள் சீமானை ட்ரோல் செய்யுமாறு சில செயல்களையும் அவதூறாகவும் பரப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல சீமான் கொடுத்த இந்த ஒரு எச்சரிக்கை தாவேகா தலைமைக்கு விடுக்கப்பட்ட நேரடியான ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது. விஜய் தரப்பிலிருந்து இதற்கு என்ன மாதிரியான பதில் வரப்போகிறது, அல்லது தங்களது ரசிகர்களை அமைதியாக இருக்கும்படி விஜய் அறிவிக்கை வெளிவிடுவாரா என்பதுதான் இப்போதைய மில்லியன் கணக்கான டாலர்களின் கேள்வியாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. சீமானின் இந்த கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் என்ன பதிலை கூறப் போகிறார், விஜய் அவர்கள் எப்படி இதற்கு பதிலடி கொடுக்க போகிறார் என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். சீமான் அவர்கள் செய்தது சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.